ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களால் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இல்லைனா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பார்த்தோம். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்றது என்னென்னா ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான்னா சிலிக்கான், ஜெர்மானியம்னா ஜெர்மானியம். வேறு எந்த விதமான ஆட்டம்ஸ் இருக்காது. ஒன்லி சிலிக்கான்னா சிலிக்கான் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். அதில் ஜெர்மானியம்னா ஜெர்மானியம் ஆட்டம் மட்டும்தான் அதில் இருக்கும். அதனால தான் அது பேர் நம்ம பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்மளால் வந்து 100% பியூராக வந்து ரிஃபைன் பண்ண முடியாதனால சில இம்பியூரிட்டிஸ் அதில் இருக்குது. அதனால் நாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்ம அதிகமான அப்ளிகேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாதில்ல. ஸோ அதனால் நாம் வந்து இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா சிலிக்கான் தான் அதிகமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இம்பியூர் செமிகண்டக்டர். பர்பஸாகவே நாம் என்ன பண்ணுறோம்னா இம்பியூரிட்டிஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூர் செமிகண்டக்டர் சிலிக்கான் அல்லது ஜெர்மானியம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்து அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்பியூரிட்டிஸை நாம் பர்பஸாகவே நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா இதனுடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. எப்படின்னா பக்கத்தில் வேறு விதமான ஆட்டம்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு வந்து வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4, அதாவது டெட்ரா வேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஸோ இது என்னன்னா இது வந்து ஒரு இம்பியூர் செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்காது. ஸோ எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மில்லியன் பார்ட்டில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது ஒன் பார்ட் இன் எ மில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லாது. அதாவது ஒரு 10 லட்சத்தில் வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் வேறு விதமான ஆட்டம்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஒரு கியூபிக் சென்டிமீட்டர்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 பில்லியன் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 15 பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா. அப்போ யோசிச்சு பாருங்கள், சின்னதாக வந்து 1 சென்டிமீட்டருக்கு 1 கியூபிக் சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெட்டீரியல் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட க்ரோர்ஸ் ஆஃப் சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து மில்லியனில் ஒரு பார்ட் தான் நீங்கள் வந்து இம்பியூரிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அதிகமான செமிகண்டக்டர் பியூர் தான் இருக்கும். அதாவது அதிகமான சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்கும், கொஞ்சமாக தான் வந்து உங்கள் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆட் பண்ணுறீங்க. ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோப்பிங். அந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் டோப்பிங். ஸோ டோப்பிங்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம கொஞ்சம் பால் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக தண்ணி கலக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பால் அப்படின்றது வந்து செமிகண்டக்டர் டெட்ராவேலண்ட் மெட்டீரியல். சிலிக்கான்னா சிலிக்கான் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் தான் இங்கே அதிகமாக அதாவது சிலிக்கான் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம் அல்லது பியூர் செமிகண்டக்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு இம்பியூரிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது அந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேர் டோப்பிங். இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, வாட் இஸ் டோப்பிங், ஈவன் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் கூட கேட்பாங்க. அப்போ நீங்கள் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் டு அ பியூர் செமிகண்டக்டர் இஸ் கால்டு டோப்பிங் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ எந்த விதமான இம்பியூரிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட பியூர் செமிகண்டக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான். ஸோ இது வந்து டெட்ரா வேலண்ட். ஸோ இது கூட நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பென்டாவேலண்ட் ஆட்டம்ஸாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இங்கே வந்து ஆன்டிமனி. ஸோ அந்த பென்டாவேலண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டிமனி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்சனிக், அடுத்து பாஸ்பரஸ். ஸோ இது கூட உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா இதுக்கு பேர் வந்து டோனார் இம்பியூரிட்டிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் டோனார் இம்பியூரிட்டிஸ் நம்ம சொல்கிறோன்றது பின்னாடி பார்க்கலாம். அப்போது ஒரு சிலிக்கான் கூட ஒரு ஆன்டிமனி சேர்க்குறீங்க. இது வந்து ஆன்டிமனியை வந்து நம்ம எஸ்பின்னு சொல்லுவோம். இது வந்து பாஸ்பரஸ் பி. ஸோ ஆர்சனிக், ஸோ ஏஎஸ் நம்ம சொல்லுவோம்.
ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வரும்போது வரக்கூடிய மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா N டைப் மெட்டீரியல் அல்லது N டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். அப்போது இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா N டைப் செமிகண்டக்டர். N டைப் செமிகண்டக்டர் ஃபார்ம் ஆகுது பியூர் செமிகண்டக்டருடைய ஒரு இம்பியூரிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இதெல்லாமே இம்பியூரிட்டிஸ். ஸோ இது எல்லாமே இம்பியூரிட்டிஸ். இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் புரியறதுக்காக மட்டும் அவங்க சொல்கிறேன். ரெண்டாவது டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா P டைப் செமிகண்டக்டர். ஸோ சிலிக்கான் கூட என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து சிலிக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போது 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய சிலிக்கான் எடுத்துக்கிறேன். அடுத்தது போரான். போரான் வந்து 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இது வந்து டெட்ராவேலண்ட், இது ட்ரைவேலண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போரான், இண்டியம், கேலியம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆர் இம்பியூரிட்டிஸ் சொல்லுவாங்க, அல்லது P டைப் இம்பியூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அல்லது வேறு என்ன சொல்லலாம், அக்செப்ட் ஆர் ஆட்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய மெட்டீரியல் வந்து P டைப் செமிகண்டக்டர், P டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அல்லது P டைப் மெட்டீரியல் எப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அப்போது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா இது ஒரு இம்பியூர் செமிகண்டக்டர். இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய மெட்டீரியல் தான் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். பியூர் செமிகண்டக்டர் கூட இம்பியூரிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ணி வரக்கூடியதான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதாவது இம்பியூர் செமிகண்டக்டர் நாம் சொல்கிறோம், அல்லது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நாம் சொல்கிறோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து N டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து P டைப் செமிகண்டக்டர். N டைப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பியூர் செமிகண்டக்டர் கூட பென்டாவேலண்ட் ஆட்டம்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது வரக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து N டைப் செமிகண்டக்டர். இதுவே நீங்கள் டெட்ராவேலண்ட் மெட்டீரியல் கூட நீங்கள் வந்து ட்ரைவேலண்ட் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் போரான், இந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய மெட்டீரியல் வந்து P டைப் செமிகண்டக்டர், அதாவது P டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நான் சொல்கிறேன். இப்போ ஒன்று நம்ம தனித்தனியாக பார்ப்போம், எப்படி வந்து இது வந்து உங்களுக்கு இதாகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் அப்படியே இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து N டைப் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம N டைப் மெட்டீரியல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு N டைப் மெட்டீரியல்ன்றது ஒரு பியூர் செமிகண்டக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிறது வந்து சிலிக்கான். ஸோ சிலிக்கான் வந்து ஒரு பியூர் செமிகண்டக்டர் சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பாருங்கள், 4 இருக்கு. அதனால் இது நம்ம டெட்ராவேலண்ட் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு பியூர் செமிகண்டக்டர் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்பியூரிட்டிஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எவ்வளோனா மில்லியனில் ஒரு பார்ட், 1 பார்ட் ஆஃப் மில்லியன் ஆட்டம்ஸ், 1 பார்ட் ஆஃப் மில்லியன் ஆட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ இம்பியூரிட்டிஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம்னா 1 பார்ட் இன் மில்லியன் ஆட்டம்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஸோ இம்பியூரிட்டிஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம்னா 1 பார்ட் இன் மில்லியன் ஆட்டம்ஸ், மில்லியன் சிலிக்கான் ஆட்டம்ஸ். ஸோ மில்லியனில் ஒரு பார்ட்ன்றது கம்மி மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஃபுல் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பில்லியன்ஸ் ஆஃப் சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மில்லியனில் ஒரு பார்ட்ன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ 10 லட்சத்துக்கு ஒரு பார்ட்ன்றது கிட்டத்தட்ட வந்து அதோட அதிகமான ஆட்டம்ஸ், சிலிக்கான் ஆட்டம்ஸ் வந்து நம்மளுடைய சிலிக்கான் மெட்டீரியலில் செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த 1 பார்ட்ன்றதே வந்து இந்த இம்பியூரிட்டிஸே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். பட் ஃபுல் பியூர் சிலிக்கான் ஆட்டம்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். பட் அதுவும் அதிகமாக தான் இருக்கும் இந்த இம்பியூரிட்டிஸும். அப்போது பியூர் செமிகண்டக்டர் எடுத்து இம்பியூரிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. எந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸ்னால் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். பென்டாவேலண்ட் அப்படின்னா எந்தெந்த ஆட்டம்ஸ்க்கு வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அந்த ஆட்டம் எடுத்து நீங்கள் இந்த பியூர் செமிகண்டக்டர் கூட ஆட் பண்ணுறீங்க, சிலிக்கான் கூட ஆட் பண்ணுறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி, ஆர்சனிக், பாஸ்பரஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா டோனார் இம்பியூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அல்லது N டைப் இம்பியூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அல்லது டோனார்ஸ்னு சொல்லலாம், அல்லது டோனார் ஆட்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டோனார் இம்பியூரிட்டிஸ் அல்லது N டைப் இம்பியூரிட்டிஸ்னு கொஸ்டினில் கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அது கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டெட்ராவேலண்ட் அண்ட் பென்டாவேலண்ட் 2 மெட்டீரியலும் நீங்கள் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா N டைப் செமிகண்டக்டர். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பாருங்க. நான் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். ஸோ இங்கே சிலிக்கான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் 1 2 3 4 5 6 7 8
8 சிலிக்கான் ஆட்டம்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதிகமான சிலிக்கான் ஆட்டம்ஸ் கூட கம்மியான பென்டாவேலண்ட் ஆட்டம்ஸை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஆன்டிமனி தான் அங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ மீனிங் என்னென்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இம்ப்யூரிட்டிஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு சிலிக்கான் ஆட்டம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்ற காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இங்கே மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். சிலிக்கான் ஆட்டம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்ப்யூரிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, எஸ்பின்ற பாருங்கள் ஆன்டிமனியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பென்டாவேலண்ட். அப்போ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரானில் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஆட்டம்ஸ்க்குள்ளே பாண்ட் மேக் பண்ணிவிடும், கோவலன்ட் பாண்ட் வந்து மேக் பண்ணிவிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் நான் போட்டிருக்கேன். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ இதுலேயே வந்து எனர்ஜி இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிக்டோரியல் புரியறதுக்காக நான் போட்டிருக்கிறது தான். இதே நீங்கள் ஹோல் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம் உள்ள. இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ ஒவ்வொரு இம்ப்யூரிட்டிக்குமே ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஃபுல் செமிகண்டக்டர் மெட்டீரியலில் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன தான் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ வந்து உங்களுக்கு கண்டக்டிவிட்டி என்ன ஆகிடுது, இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸுங்க என் டைப் செமிகண்டக்டரில். இதோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம் நான் கீழே போடுற பாருங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து 0 டிகிரியில் தான் நான் போட்டிருக்கேன். டெம்பரேச்சர் ஃபுல்லாகவே 0 டிகிரியில் தான். நம்ம இன்னும் வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வேலன்சி பேண்ட், ஸோ இது வந்து கண்டக்ஷன் பேண்ட். ஸோ 0 டிகிரி கெல்வினில் இப்போ நீங்கள் வந்து இது வந்து எனர்ஜி பேண்ட் கேப். இது ஸோ எனர்ஜி கேப், ஸோ எனர்ஜின்னு போட்டுக்கலாம், இது கேப்பு. ஸோ இது வந்து எனர்ஜி, இது வந்து எனர்ஜி பேண்ட் கேப். ஸோ இதை நம்ம இஜின்னு போட்டுக்கலாம், எனர்ஜி பேண்ட் கேப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போது இது வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என் டைப் செமிகண்டக்டர் நீங்கள் வந்து இது கொண்டு வரீங்க, என்னது இம்ப்யூரிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இம்ப்யூரிட்டிஸ்க்கும் ஒரு எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டில் இருக்காது. ஏன்னா வந்து இந்த ஆன்டிமனி ஆட்டம் கூடிய தான் ஒட்டி இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரானும் இன்னும் வெளியில் வரல, அந்த ஆட்டம் மட்டும் வெளியில் வரல. அந்த நியூக்ளியஸோடைய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், இன்னும் வெளியில் வரல. அதனால் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஸோ அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். ஆனால் வேலன்சி பேண்ட் விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும். எந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு, அதாவது கண்டக்ஷன் பேண்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வேலன்சி பேண்டோட ஒட்டி இருக்காது. ஏன்னா வேலன்சி பேண்டோட ஒட்டி இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா உங்களுக்கு வந்து பாண்ட் மேக் பண்ணியிருக்கணும். அங்கே பாண்டும் மேக் பண்ணல, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் நியூக்ளியஸ் விட்டு ஃபுல்லாகவும் வெளியே வரல. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டக்ஷன் பேண்டோட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து டோனார் லெவல், ஈடின்னு சொல்லுவோம், டோனார் எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். அப்போது எல்லா இம்ப்யூரிட்டிஸ் ஆட்டம்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்கும், இந்த டோனார் இம்ப்யூரிட்டி லெவலில் இருக்கும். இதுதான் எனர்ஜி லெவல் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் அல்லது டோனார் இம்ப்யூரிட்டிஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இப்போ இதனுடைய கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய கேப் வந்து உங்களுக்கு இந்த கேப் வந்து உங்களுக்கு 0.01 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் ஜெர்மானியம். இதுவே வந்து 0.05 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் சிலிக்கான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ என் டைப் செமிகண்டக்டரில் சிலிக்கானுக்கு வந்து டோனார் எனர்ஜி லெவலுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் உள்ள எனர்ஜி பேண்ட் கேப் எவ்வளோன்னு கேட்பாங்க. 0.01 எலக்ட்ரான் வோல்ட். இதெல்லாம் எப்போனா 0 டிகிரி கெல்வின். ஸோ 0 டிகிரியில் தான் உங்களுக்கு வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் போட்டுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் 0 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 0 டிகிரியில் வந்து உங்களுக்கு வந்து சிலிக்கானோடைய டோனார் எனர்ஜி லெவலுடைய எனர்ஜி பேண்ட் கேப் வந்து 0.05 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது கம்மியான எனர்ஜி நீங்கள் கொடுத்தாவே போதும், ஈஸியாக எங்கே இருக்க எலக்ட்ரான் அங்கே போய்டும், கண்டக்ஷன் பேண்டுக்கு போய்டும். ஸோ ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் மெட்டீரியலுக்குள்ளார. அப்போ அந்த கம்மியான எலக்ட்ரான் தான் 0.0 எலக்ட்ரான் வோல்ட் தான் வந்து 0.01, 0.05. ஸோ இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரீங்க. ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து ஆகும். ஸோ இது இல்லாமல் இந்த எனர்ஜி பேண்ட் கேப் தனியாக இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி பேண்ட் கேப் வந்து உங்களுக்கு வந்து 0.67 எலக்ட்ரான் வோல்ட், 1.21 எலக்ட்ரான் வோல்ட். இது ஜெர்மானியம், இது சிலிக்கான். இது இந்த எனர்ஜி பேண்ட் கேப். இது வந்து பார்த்தீங்கன்னா டோனார் லெவலுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் உள்ள எனர்ஜி பேண்ட் கேப். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரீங்க. என் டைப் மெட்டீரியல் என்ன பண்ணுறீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரீங்க. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரில் வந்து தெர்மல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணும். ஸோ அப்போ என்னாகும்,
சில கோலன் பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகும். எங்கள் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நடந்த மாதிரியே தான். அப்போ பிரேக் ஆகும்போது என்னாகும், சில ஹோல்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேலன்ஸ் பேண்ட் பிரேக் ஆச்சு என்னாகும், உங்களுக்கு வந்து ஹோல் ஃபார்ம் ஆகும். அதாவது ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ், ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் நம்ம பார்த்தோம் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில். அப்போ எலக்ட்ரான் ஜென்ரேட் ஆகும், அதேமாதிரி ஹோலும் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் வேலன்சி பேண்டில் இருக்கும். ஸோ அதே போல் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாண்ட் பிரேக் ஆகாதனால ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும், அதே மாதிரி ஹோல்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இங்கே ஏற்கனவே வந்து ஆன்டிமினியால் இம்பியூரிட்டிஸால் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதில் எங்கே இருக்குன்னு டோனார் எனர்ஜி லெவல்ஸில் இருக்குது, இடியில் இருக்குது. அப்போ இதுவும் என்னாகும், ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தால் இதுவும் என்னாகும், கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் அல்லது எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் தென் ஹோல் கான்சன்ட்ரேஷன். என் டைப்பில் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் electron concentration is greater than hole concentration. ஸோ ரொம்ப முக்கியமானது n டைப் செமிகண்டக்டரில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே சில புக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுல நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம டீப்பாக வந்து திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன் ஆக்சுவலாக மாறக்கூடாது. இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது இங்கே எத்தனை பாண்ட் பிரேக் ஆச்சோ அத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன் வந்து மாறக்கூடாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செமிகண்டக்டரில் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. ஆனால் அதிகமாக சேஞ்ச் ஆகுதில்ல, கம்மியாக தான் சேஞ்ச் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டே வந்து எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த விதமான நமக்கு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஸோ அப்போ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஆனால் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் மட்டும் அதிகமாகாத இந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கான்சன்ட்ரேஷன் அதை டிக்ரீஸ் பண்ணுது. ரொம்ப ஜீரோக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுல முன்னே இருந்ததை விட கொஞ்சம் குறைச்சி டிக்ரீஸ் பண்ணுது. இன்சென்ட்ரிக் அதாவது இன்ட்ரின்சிக் கேரியர் நம்ம படித்தோம், என்ஐன்னு நம்ம படித்தோம். அந்த இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷனில் இருந்த ஹோலை விட இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிடுது. அப்போ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நாட் ஓன்லி இன்க்ரீஸ் இன் தி எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. So not only increase in the electron concentration but also decrease in the hole concentration. Decrease in the hole concentration ரொம்ப முக்கியம். சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இது டிக்ரீஸ் ஆகிறது வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிறதுல இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷனோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்காது. ஸோ ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன், அதாவது ஏன் எதனாலனா recombination of electrons and holes நடக்கும். இது ரீசன். ஸோ அப்போது நீங்கள் வந்து இப்போ டெட்ராவேலண்ட்டு கூட உங்களுடைய பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா, மில்லியனில் ஒரு பார்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இம்பியூரிட்டிஸ் இருக்கக்கூடிய 5 வேலன்ஸ் எலக்ட்ரானில் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து சிலிக்கான் ஆட்டம் கூட பாண்ட் மேக் பண்ணுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து கண்டக்டிவிட்டி, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியாக யூஸ் ஆகுது. இப்போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் தனியாக ஒரு எனர்ஜி லெவலே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கு பேர் வந்து டோனார் எனர்ஜி லெவல். அந்த கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கானுக்கு வந்து 0.05, ஜெர்மனுக்கு 0.01. அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி பேண்ட் கேப் தான். ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுது. அப்போது
உங்களுக்கு வந்து இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட உங்களுக்கு அதிகமாக எலக்ட்ரானுக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதனால் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் தென் ஹோல் கான்சன்ட்ரேஷன் எங்கள் என் டைப்பில். ஸோ இங்கே எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து என், அதாவது நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் நாம் இதை என் டைப்னு நாம் சொல்கிறோம். ஸோ இது நம்ம ஏன் டைப் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் என் டைப். ஸோ இந்த இடத்துல என்னன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணது, எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணது. ஸோ அதனால் இங்கே மெஜாரிட்டி கேரியர், என் டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி கேரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான், மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான். இந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால எலக்ட்ரான் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதில்ல, அட் அ டைம் உங்களுக்கு வந்து ஹோல் கான்சன்ட்ரேஷனும் டிக்ரீஸ் ஆகுது. முக்கியமான பாயிண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அங்கே நடக்குது. திரும்பவும் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் என்ன ஆகுது, ரீகம்பைன் ஆகுது இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால. ஏன்னா ரூம் டெம்பரேச்சரில் சில ஹோல்ஸ் இருக்கும், சில எலக்ட்ரான்ஸ் போயிட்டு ஹோல் கூட ரீகம்பைன் ஆகும். எல்லாமே ஆகாது, சில எலக்ட்ரான்ஸ் மட்டும் போயிட்டு ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகிட்டு டிஸப்பியர் ஆகிடும். அப்போ ஹோல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து அதிகமாகுது. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் இந்த இதை வந்து உங்களுக்கு அழிச்சிடுறேன். ஸோ நல்ல கவனிங்க, நம்ம இம்பியூரிட்டி ஆட்டம் மட்டும் தனியாக போடுறேன். இப்போ இம்பியூரிட்டி ஆட்டம் இங்கே என்ன எடுத்திருக்கேன், ஆன்டிமனி எடுத்திருக்கேன். இது ஆன்டிமனி. ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 5 எலக்ட்ரான்ஸில் உங்களுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து சிலிக்கான் ஆட்டம் கூட என்ன ஆகுதுன்னா பாண்ட் மேக் பண்ணிடுது. சிலிக்கான் ஆட்டம்ஸ் கூட உங்களுக்கு வந்து பாண்ட் மேக் பண்ணிடுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் 5th எலக்ட்ரான் வச்சுக்கோங்க, இதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான், 5th எலக்ட்ரான். இப்போ இந்த இம்பியூரிட்டி ஆட்டம் எடுத்துக்கோங்க, ஆன்டிமனி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அந்த கண்டிஷனில் இருக்கும், நார்மல் கண்டிஷனில். அப்போ இங்கே வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்கே இருந்ததோ அத்தனை ப்ரோட்டான்ஸ் உங்களுக்கு நியூக்ளியஸ்குள்ளார இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இம்பியூரிட்டிஸ் நீங்கள் போய்ட்டு சிலிக்கான் டெட்ராலான் கூட ஆட் பண்ணும்போது இந்த 5th எலக்ட்ரான் 5th எலக்ட்ரான் வெளியே போயிடுது. அப்போ இந்த ஆட்டம் என்ன ஆகுது, நல்ல கவனிங்க, இந்த ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை விட்டுருது. ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, கொடுத்துருது அந்த மெட்டீரியலுக்கு. எதுக்கு, சிலிக்கான் மெட்டீரியலுக்கு. என் டைப் மெட்டீரியலுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இம்பியூரிட்டி ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுக்கறதுனால இதுக்கு பேர் டோனார். இது பேர் என்ன, டோனார் நாம் சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன, டோனார். ஸோ ஏன் நம்ம டோனார் சொல்கிறோம் தெரியுதுங்களா? ஸோ டோனார் சொல்கிறது எது சொல்கிறோன்னா, ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து டோனார் இம்பியூரிட்டி அல்லது டோனார். ஸோ இது இப்போது இந்த ஆன்டிமனி ஆட்டம் அல்லது ஆன்டிமனி இம்பியூரிட்டி ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் உங்களுக்கு அதிகமாகிடும். எப்படி அதிகமாகுதுன்னா, ஒரு ப்ரோட்டான் அதிகமாக தெரியுங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோட்டான் அதிகமாகும். அப்போது இந்த ஆட்டமை டாமினேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான், எலக்ட்ரான் கிடையாது. ஃபஸ்ட்டு நியூட்ரலாக இருந்துச்சு, ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல், அதாவது செமிகண்டக்டர் மெட்டீரியல் நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுத்துருச்சு, ரூம் டெம்பரேச்சரில் என்னாச்சு கொடுத்துருச்சு. அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இம்பியூரிட்டி ஆட்டம் வந்து ஒரு ப்ரோட்டானால் அதிகமாக இருக்குது. அப்போ கொடுத்ததுனால இங்கே வந்து ஒரு ப்ரோட்டான் பாசிட்டிவ் ப்ரோட்டான் வந்து இங்கே டாமினேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ஃபுல் ஆட்டமும் பாசிட்டிவ் ஆகிடும். ஃபுல் ஆட்டமும் உங்களுக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகிடும். இந்த ஆட்டம் என்ன மாறிடும், பாசிட்டிவ் அயானாக மாறிடும். பாசிட்டிவ் அயான் வித் கொடுத்த எலக்ட்ரானையும் நம்ம சேர்த்து போட்டுக்கிறோம். ஸோ கொடுத்த எலக்ட்ரான் இங்கே வந்து மைனஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் அயான் வித் 1 ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ மீதெல்லாம் பாண்ட் மேக் பண்ணிடுச்சு. ஆனால் ஏன் பாசிட்டிவ் போட்டிருக்காங்கன்னா, அங்கே ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது, டாமினேஷன் ஆஃப் ப்ரோட்டான் அங்கே, ஏன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுனால. அப்போது இதுக்கு பேர் தான் வந்து டோனார் ஆட்டம். இதுக்கு பேர் என்ன, டோனார் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இம்பியூரிட்டி ஆட்டமுக்கும் இந்த மாதிரியான டோனார் ஆட்டம் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஃபுல் என் டைப் செமிகண்டக்டரில் நாம் இப்போ வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் சிலிக்கான் ஆட்டம்ஸ்லாம் விட்டுறோம். ஸோ விட்டுட்டு ஒன்லி இந்த இம்பியூரிட்டி, ஏன்னா இந்த இம்பியூரிட்டிஸால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இம்பியூரிட்டி ஆட்டம் மட்டும் போட்டு தான் நம்ம வந்து என் டைப் செமிகண்டக்டரை வரைகிறோம், மெட்டீரியல் வரையும். இப்போ இங்கே போடுறோம் பாருங்கள், இதுதான் வந்து என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கும், அப்புறம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் அயான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் சார்ஜ்.
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது இல்லாமல் சிலிக்கான் ஆட்டமும் இருக்கும், பட் அதை நம்ம இங்கே போடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து N டைப் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கலாம், அங்கங்கே உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கலாம். ஏன்னா இது வந்து டியூ டு அந்த இன்சென்ட்ரிக் கான்சன்ட்ரேஷனால உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் வரும்போது என்ன சில கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும், அதனால் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அதனால எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் அந்த எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே போடல. பட் எனிவே வந்து உங்களுக்கு வந்து N டைப் செமிகண்டக்டரில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மெஜாரிட்டி கேரியரிங்க எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து N டைப் மெட்டீரியல் அல்லது N டைப் செமிகண்டக்டர். ஸோ மெஜாரிட்டி கேரியர் உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ். மைனாரிட்டி கேரியர் என்ன? மைனாரிட்டி கேரியர் ஹோல்ஸ். மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸ். மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸாலையும் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி ஹோல்ஸாலையும் உங்களுக்கு கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து மைனாரிட்டி கேரியர் கரண்ட்டு, இது வந்து மெஜாரிட்டி கேரியர் கரண்ட்டு. ஸோ மைனாரிட்டி கேரியர் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். பட் இது புரியாமல் உங்களுக்கு அது புரியவே புரியாது. பாசிட்டிவ் அயான், இது வந்து பாசிட்டிவ் அயான். ஸோ வரையும் போது உங்களுக்கு N டைப் வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ கோ த்ரூ பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம P டைப் மெட்டீரியல் பற்றி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.